நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், அதாவது ஏஓஏ அதை தான் பார்க்க போகிறோம். ஏஓஏனா என்னன்னா ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்ஓஏனா ஒரு எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட், கம்பெனிக்கு வெளியே ஒரு கம்பெனி எப்படி உருவாக்குறோம் அதை பற்றி பார்ப்போம். ஆனால் எம்ஓஏனா ஒரு கம்பெனி உருவானதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் ப்ராசஸ் ஆகுதுன்றதை இதில் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயம்னா ரைட்டு, டியூட்டி அண்ட் பவர் ஆஃப் டைரக்டர், ஆஃபீஸர் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து, அப்புறம் சப்சிடரி டாக்குமெண்ட்டும் எம்ஓஏ, இது வந்து எம்ஓஏக்கு வந்து ஒரு சப்சிடரி டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ்னா செக்ஷன் 2/5 டிஃபைன் பண்ணுறது. ஆர்டிகல்ஸ்னா என்னென்னா ஒரு ஃப்ரேம்டு ஆர் அஸ் த ஆல்ட்ரேஷன் ஃபார் டைம் டு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோட ஃபார்ம் வந்து செக்ஷன் 5ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏஓஏனா என்னென்னா ஒரு ரெகுலேஷன் பண்ணுறது ஒரு கம்பெனியை அண்ட் மேனேஜிங் பண்ணது. இதையும் கம்பெனி ஆக்ட் 2013 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ஓஏ தான் வந்து ஏஓஏ வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்ற இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா இது ஒரு இன்டர்னல் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணோம், அதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதில் யார் யார் இருப்பா, அதில் ஓட்டிங் பண்ணுவாங்களா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர், இது எல்லாமே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்டருக்கு வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் கேபிட்டலாக இருக்கட்டும், ஒரு வேரியேஷன் ரைட்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பெனி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதுக்குள்ளே இருக்க பர்சன்லாம் இன்டர்னலாக சோர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறது தான் வந்து எம்ஓஏன்றாங்க. டிவிடெண்டாக இருக்கட்டும், நிறைய வருது, வைண்டப்பாக இருக்கட்டும், டிவிடெண்டாக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங், அப்பாயின்மெண்ட்டு, பவர்ஸ், ரெமுனேஷன் ஆஃப் த டைரக்டர்னு சொல்லி ஃபுல்லாக நிறைய சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கம்பெனிக்குள்ள விஷயம், கம்பெனிக்குள்ளே இருக்க விஷயம் மட்டும்தான், வெளியே இருக்க விஷயம் கிடையாது. அதாவது ஏஓஏவை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா அது என்ன எப்படி பண்ணலாம்னா செக்ஷன் 14 மூலமாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எப்படி நமக்குன்னா 2/3 மெஜாரிட்டி மூலமாக பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமாக வந்து ஆர்ஓசிக்கு நம்ம வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ஓஏல ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிற மாதிரி இதில் வந்துச்சுன்னா அதை ஆல்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பைண்டிங் நேச்சர் ஆஃப் ஏஓஏ, பைண்டிங் நேச்சர் வந்து எதாவது எம்ஓஏக்கு கீழே தான் வந்து ஏஓஏ இருக்கும். இல்லைன்னா மெம்பர்ஸை வந்து, அதாவது இப்போ ஒரு விஷயம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், ஏஓஏ மூலமாக ஒரு மீட்டிங் மூலமாக கம்பெனி க்ரோத்துக்காக நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னோட கம்பெனி க்ரோத்துக்காக நான் பண்ணுறேன். அந்த விஷயம் வந்து எம்ஓஏ ஆப்ஜெக்டிவில் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே ஓகேவாக இருக்கும்போது டேரக்டர் சைன் பண்ணி கம்பெனியோட சீலோட அதை அப்ரூவ் பண்ணணும். ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது, இதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 10லேயும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எம்ஓஏக்கு ஏஓஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எம்ஓஏன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் ஸ்கோப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மேனேஜிங் இன்டர்னல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ஓஏன்றது வந்து சார்ட்டட் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏஓஏனா ஒரு இன்டர்னல் ரூல் புக்கு, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஓஏன்றது வந்து ஒரு இன்கார்பரேட் டைமு, ஆனால் ஏஓஏன்றது வந்து ஒரு ஃப்ரேம், அதாவது எம்ஓஏனால ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். எம்ஓஏன்றது கேனாட் ஈஸிலி ஆல்ட்ரேட் பண்ண முடியாது. பட் அந்த ஏஓஏ வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமாக வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். எம்ஓஏக்கு வரம்புக்கு மீறி போயிடுச்சுன்னா அது அல்ட்ரா வைரஸ் அது வாய்ட் கன்வே பண்ணிப்பாங்க. பட் ஏஓஏல வந்து நம்ம ராட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கேஸில் என்னென்னா ஹிட்மேன், இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டியூட் எ கான்ட்ராக்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் மெம்பர்ஸ். இது ஆர்டிகல்ஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, கம்பெனிக்கும் உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கும் உள்ள ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. இப்போ தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லி கான்ட்ராக்ட் இத்தனை வருஷத்துக்கு எனக்கு போடுவாங்கல்ல. நீங்கள் 1 இயருக்கு வேலை பார்க்க போகிறீங்க, கான்ட்ராக்ட் மேக் பண்ணோம்ல. ஸோ இதுதான் ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பியாண்ட், அதாவது கேனாட் பி பியாண்ட், அதாவது ஏஓஏ வந்து பியாண்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹேண்ட், இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல்ஸ் ரெகுலேட் நாட் ஒன்லி கம்பெனி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஷிப் பட் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிகல்ஸ் வந்து கம்பெனியை ரெகுலேட் பண்ணக்கூடாது, கம்பெனி தான் வந்து அங்கே உள்ள மெம்பர்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பையும் அதாச்சும் ஆப்ளிகேஷன் பற்றியும் அவங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா கிவ்னஸ் விசஸ் லேண்ட் கார்பரேஷன், இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் பவர் கிவ் த ஆர்டிகல்ஸ், டேரக்டர் வந்து கொடுக்குற பவருக்கு கீழே தான் இருக்கணும். ஒரு டேரக்டருக்கு வந்து எல்லா பவருமே இருக்குது, அவர் தான் அந்த கம்பெனியை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கீழே தான் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஸ் மீட்டர், இந்த கேஸ்லையும் சேம் பெனிஃபிட்காக தான் வந்து ஒரு போனஃபைடாக ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அந்த ஆல்ட்ரேஷன்றது வந்து நம்ம ஒரு போனஃபைடாக தான் இருக்கணும், ஒரு பெனிஃபிட், ஒரு குட் ஃபைட்டோட தான் இருக்கணும் அப்படின்ற இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. நம்மளோட தேவைக்காக நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, ஒரு கம்பெனி க்ரோத்துக்காக மட்டும் தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை லீகல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த எம்ஓஏ என்னன்னா இது ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல், அதாவது மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் இல்லை ஒரு கான்ட்ராக்ட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேரக்டர் வந்து தான் இதில் ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு பவர் வந்து டேரக்டர்ஸ்க்கு தான் இருக்குது. அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து எம்ஓஏ பொறுத்தவரை யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஒரு அப்ரூவ் ஆகணும். பட் இதை பொறுத்தவரை டேரக்டருக்கு தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்றாங்க. அந்த ரிசர்வேஷன் மூலமாக தான் கம்பெனியில் ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், லாஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.